ஒருமுறை பாண்டிய மன்னன் வல்லபதேவனுக்கு வாழ்க்கைனா என்ன, மறுபிறவி இருக்கா, முக்திக்கு என்ன செய்யணும், இப்படி பல கேள்விகள் வந்துடும். உடனே மன்னன் உயிர் பத்தின என்னோட ஆழமான கேள்விக்கு யார் விளக்கம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அறிவிச்சு அரசவைக்கு நடுவில் ஒரு கம்பத்தை நட்டு அதுல பொற்கிழியை தொங்க விட்டுருவாரு. வேத விற்பனர்கள், அறிஞர்கள், சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாரும் வந்து விவாதம் செய்வாங்க. பல நாள் விவாதம் நடக்கும். ஆனாலும் மன்னனோட கேள்விக்கு விடை கிடைக்காது. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள கோயிலுக்கு பூமாலை கட்டி கொடுக்குற விஷ்ணு சித்தர்னு ஒரு தொண்டர் இருப்பாரு. திருமால் அவரோட கனவுல வந்து, அன்பனே, பாண்டிய நாட்டுல ஒரு போட்டி நடக்குது, நீ போய் வைணவ சம்பிரதாயம் தான் உண்மை பொருள் நிறுவி அந்த பொற்கிழியை அறுத்துடுவான்னு சொல்லுவாரு. நாராயணா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேதத்திலையும் உபநிஷங்கள்லையும் கரகண்டவங்க, எனக்கு உன் நாமம் தவிர வேற எதுவும் தெரியாது, நான் எப்படி விவாதிக்க முடியும்னு கேட்பாரு. அதை நான் பாத்துக்கிறேன், நீ சொல்றதை செய்யிட்டு போயிடுவாரு. சரி, பெருமாளே சொல்லிட்டாருன்னு விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரைக்கு வருவாரு. அரண்மனை வாசல்ல நிற்பாரு. அரங்கனை மனசுல நினைச்சிட்டு விவாத மண்டபத்துக்குள்ள போவாரு. அந்த கேம் பிகின்ஸ்.